குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லாமல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்கப்பெற்று, அத்துடன் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையும் ஷடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணையும் ஒவ்வொருவருக்கும் பாம்பன் சுவாமிகள் குருவருளோடு சேர்ந்து கிடைக்க வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல அறிமுகப்படுத்துகிறோம் என்றது சொல்கிறத விட தொடர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது ஒரு காலத்தில் விருந்தினர், இப்போ கிடையாது, ரொட்டீனாக இருக்கிற இருவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் நேற்று மதுரையில் ரோட்டரி கிளப், அதாவது ரோட்டரி கிளப்னு ஒன்று இருக்குது. அது இந்த மாடுகள் ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டினுடைய ரோட்டரி சங்கத்தில் நம்ம ஐயா ரவி தமிழ்வாணன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் அதை கொடுத்துருக்காங்க, அந்த பட்டம். அது மிக மகிழ்வாக இருந்தது. என்னோட கூடி நீங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சால் அந்த மகிழ்வு அவருக்கு இருக்கட்டும், உங்கள் வாழ்த்துக்களும் இருக்கட்டும்னு சொல்லி, ஐயா நீங்கள் அப்படியே அவங்களுக்கு சேர்த்துருங்க. ஐயா அவங்கள சிறந்த ஆன்மீக அறிஞராகவும் எழுத்து வேந்தராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுடன் நமது வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுடன் நான் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்து தெரிவித்த சுவாமிகளுக்கு என் நன்றி. மதுரையில் நடந்த ஒரு விழாவை இப்படி பலரும் அறிந்து கொள்ளும்படியாக வாழ்த்தியமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் சார்பாக வாழ்த்து. நிதி சாருக்கு என்னுடைய காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. அதாவது எப்பவுமே நம்ம சொல்கிறது தான் நித்தி, அதான் ஒரு எல்லாமே இப்போ ஆவலாக வந்துட்டப்பா, நீயும் அப்படி சொல்லிட்டு வணக்கத்தை. சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் தெருவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமகளுக்கு காலை வணக்கங்கள். அதாவது நம்ம ஆத்ம சங்கமும் வெற்றியின் தெருவு நிகழ்வில் பலவாக பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும், ஜாதகத்தினுடைய அடிப்படையில், கிரகங்களுடைய அடிப்படையில் எத்தனையோ சந்தேகங்கள், எவ்வளோ விதமான மனச்சுமைகள், நல்லது கெட்டது, இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி கிரகங்களும் ஒரு பெரும் அங்கம் வகிக்கிறது என்பதனால தான் இதில் அந்த கிரக ரீதியாக நம்ம பயணிச்சுக்கிட்டு போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான கருத்து அது. ஏன்னா ஜாதகத்திற்கு பிறப்பின் கர்த்தாவே முருகப்பெருமான் தான். அவர்தான் இந்த ஜாதகத்தை சொல்ல அகத்தியர் எழுதினதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம். அதனால் அந்த கிரகம் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. இதில் பலவாக நம்பிக்கை இருக்கிறதற்கும் நம்பிக்கை இல்லாததற்கும் அதெல்லாம் வேறுபட்ட கருத்துக்கள். ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கிறது என்பது தான் அர்த்தம். அந்த வகையில் இந்த வாரம் ஐயா எப்படியும் ஒரு கேள்வி வச்சுட்டு இருப்பாரு. முதல்ல என்ன கேள்வி கேட்குறாருங்கிறத பார்க்கலாம். ஐயா கேள்வி சொல்லுங்க ஐயா. சுவாமிகள், இன்றைய அளவில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பல்வேறு விதத்தில் வேதனைப்படுகிறார்கள். இதற்கு தீர்வாக ஒரு எளிய வழி இருந்தால் சொல்லுங்கள்னு கேட்டுக்கிறேன் சுவாமிகள். மன அழுத்தத்துக்கு எளிய வழி. ஐயா, மனம் அழுத்தம் யாரால் அழுத்தப்படுகிறது? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஐயா? யாரால் அழுத்தப்படுகிறது, என்ன காரணத்தினால் அழுத்தப்படுகிறது, இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா. ரயில் தண்டவாளம் போல யாரால் ஏற்படுகிறது, என்ன காரணத்தால் ஏற்படுகிறது, இந்த ரெண்டையும் சிந்திச்சிட்டாங்கன்னா மன அழுத்தத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு முதல் படி ஐயா. யாரால் ஏற்படுகிறது அப்படின்னா, நம்ம எது மேலே அழியக்கூடியது தானே எல்லாமே. யார் எதில் பற்று வைத்தாலும் அதை நிரந்தரமாக அவங்களால பயன்படுத்த முடியாது. உறவாகட்டும், பாசமாகட்டும், அன்பாகட்டும், பற்றாகட்டும், எது ஆகட்டும், எதுவுமே கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியாது. என்றாவது ஒரு நாள் ஒன்று நாம் அதை விட்டு போயிடுவோம், இல்லை அது நம்மை விட்டு போய்விடும்.
இதை முதல்ல உணரணும் ஐயா. அடுத்தபடியா மன அழுத்தத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட சில காரணங்களை நம்ம எளிமையாகப்படுத்தலாம் ஐயா. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம்னு இருக்கு இல்லையா? இந்த 5 கோஷங்கள் தான் ஒரு மனிதனுடைய பலவிதமான செயலுக்கு காரணமாகிறது. அதில் இதையும் நம்ம இதில் கையாளலாம், மனம் அழுத்தத்துக்கு கையாளலாம். அன்னமய கோஷம், சாப்பாடு இருக்கு பாருங்க, அதை கண்ணா பின்னான்னு சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்கு. சில பேர் நினைப்பாங்க, சில இடத்துல வாங்கி சாப்பிட்டா கூட ஏம்பா நீ தூக்கமே வர மாட்டேது, கெட்ட கெட்ட கனவு வருதுப்பா, இன்னைக்கு சொல்றவங்க இருப்பாங்க. வயிறு நிறைஞ்சு இருந்ததுன்னா தூக்கம் வராது. அப்ப ஆனா இந்த அன்னமய கோஷம்னா முதலிலே ஆகாரத்திலும் மனமழுத்தம் ஏற்படும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆகாரம்னா எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எது உனக்கு ஒத்துக்கொள்ளாது, ஆனா அதான் சுவையா இருக்கும். சுவையா உடம்புக்கு ஒத்துக்காதா அதான் நம்ம விரும்புவோம். ஆமா, சுவையா இயல்பு. அந்த சுவைக்காக என்ன பண்ணுவார், இவர் சாப்பிடுவார். அப்போ அன்னமய கோஷமதே மனோமய பிரச்சனைன்னு ஒரு பாட்டே இருக்கு. உன் ஆகாரத்தை முறை தவறி சாப்பிட்டால், சுவை தவறி சாப்பிட்டால், இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, புளிப்பு, இந்த 6 சுவையும் மனிதன் தினம் சாப்பிட வேண்டும். 2 கிட்ட போக மாட்டோம். துவர்ப்பு கசப்பு கிட்ட போறது இல்லை, இனிப்பே தான் அதிகம் சாப்பிடும். அப்போ இந்த 2 குறையும் போது 4 அதிகரிக்குது. அப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் எளிதில் நோயாக வரும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆகாரத்திலே அங்கே தவறு இருக்கிறது. அன்னமய கோஷம். அடுத்து பார்க்கக்கூடிய பக்தரை. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுடா கண்ணா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்டா கண்ணா. யாருக்காக கேட்க போறடா கண்ணா? என் பையனுக்காக கேட்கணும் சாமி. முதல்ல ஒருத்தருக்கு சொல்லுடா கண்ணா. ஹலோ சொல்லுமா, கேக்குதுமா எனக்கு. சரி, என் பையனுக்காக கேட்கணும் சாமி. பையன் பேர் என்னம்மா? ஹரிஷ் சாமி. என்ன நட்சத்திரமா? கடகராசி, பூச நட்சத்திரம். என்ன வயசாச்சுமா? 14 வயசு சாமி. சொல்லுங்கம்மா. சுத்தமா படிக்கவே மாட்டான் சாமி அவன். சரிம்மா, அவனுக்கு உடம்பு ஏதாவது படுத்திக்கிட்டே இருக்குமாம்மா? சளி வந்துருவா பாப்பா இருக்கும் சாமி. சரி சரி சரி. படிப்புனா என்னன்னு சொல்றான்? என்ன பேர் சொன்னீங்க? ஹரிஷ். ஹரிஷா? ஆமா சாமி. ஓ, ஹரி ஹரின்னு கூப்பிடுவீங்க? ஹரிஷ் தான் சாமி கூப்பிடுவோம். சரிம்மா, எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுறாங்களா? எல்லாமே அப்படிதான் சாமி கூப்பிடுவோம். சரிம்மா, என்ன சொல்றான்? படிக்கணும்னு என்ன சொல்றான்? படிக்கணும்னாலே கஷ்டப்படுறாங்க சாமி அவன். சரிம்மா, கொஞ்சம் காத்துக்கிட்டு இருங்க. அநேகமா இன்னொரு 10-15 நாளுக்குள்ள நான் ரொம்ப நாள் ஆச்சு வித்யா விருட்ச வேள்வின்னு இலவசமா பண்ணி இப்போ பண்ணலான்னு இருக்கேன் நான். அது தேதி இன்னும் அறுதிட்டு தெரியல. அநேகமா 11ஆம் தேதி போல இருக்கும். இன்னும் நான் தேதியை உறுதி பண்ணல. அதுல எடுத்துட்டு வந்து கலந்துக்குங்கம்மா, கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த அரிங்கிற சொல்ல வந்து கொஞ்சம் மாத்தனா நல்லா இருக்குமா? ஆமா, ஏன்னா அதுல கொஞ்சம் என்னமா மாத்தி கூட வச்சிரறேன் சாமி, நீங்க சொன்னா செஞ்சிரோம் சாமி. அந்த அம்சஹாசன் வைங்கம்மா. அம்சஹாசன். சரிங்க சாமி. இந்த பேரை வைங்க, அவன் படிக்க ஆரம்பிப்பாமா. சரிங்க சாமி. நல்லது. அம்சஹாசன். சரிங்க சாமி. என் பொண்ணுக்கும் கொஞ்சம் சொல்லிடு. பத்தியா உடனே கண்ணா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க நித்தி. ஹலோ ஹலோ. அப்பா, நான் புதுக்கோட்டையில பேசுறேன். யாருமா? புதுக்கோட்டையில இருந்து சுமதி பேசுறேன்ப்பா. சுகந்திமா, யாருக்கா கேட்க போறீங்க? சுமதி அப்பா, எனக்காக தான் பேசணும்பா. சுமதி, சரிம்மா. உன்ன வயசாச்சுமா? எனக்கு 63 வயசு ஆயிடுச்சுப்பா. என்ன நட்சத்திரமா? எனக்கு வந்து சித்தர் நட்சத்திரம், கன்னி ராசிப்பா. வெரி குட்மா, வெரி குட்மா. சொல்லுங்கம்மா, இப்ப என்ன பிரச்சனை? எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. இருதய கோளாறுங்கிறாங்க, நுரையீரல் கோளாறுங்கிறாங்க. என்னம்மா? இருதய கோளாறு, நுரையீரல் கோளாறுங்கிறாங்க. சரி சரிம்மா, சரிம்மா. மருத்துவம் பார்த்துட்டா இருக்கேன், சரியா வரல. இல்லம்மா, 5 வருஷமா சரியில்லைன்ற மாதிரி தெரியுது.
ஆ ஆரம்பத்துலேருந்தே ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாப்பா. இது கொஞ்சம் நம்ம மருத்துவரை பார்க்கறது தான் நல்லதும்மா. பார்த்துக்கிட்டாப்பா இருக்கேன். மாசம் மாசம் போய் பாருங்க, பார்த்துக்கிட்டாப்பா இருக்கேன். பரிகாரம் பண்ணுறதுனால ஒரு பெரிய பலன் கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. ஆ இருந்தாலும் இந்த புதன் தசைங்கிற மாதிரி ஒரு தசை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, அது கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். ஆ ஒரே ஒரு பஞ்சமி வருது இல்லை, வெள்ளிக்கிழமை பாருங்க பஞ்சமி வரும். ஆமாப்பா. அன்னைக்கு வந்து ஒரு 5 தீபம் வெத்தலை மேலே போடணும். ஆ வெத்தலை மேலே ஆ 5 அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி ஆ மஞ்சள் நிற திரிச்சு அதை பன்னீரில் ஊற வச்சு காய வச்சு அந்த தீபம் போடணும். வாராகிக்கு ஆ ஒரு அமாவாசைக்கு அந்த ஜும்சக மந்திரம்னு எழுதி வெற்றிலை யாகம் பண்ணுறோம்ல, ஆ ஆமாப்பா. அதில் கலந்துக்கணும் கண்ணா. இது வந்து பண்ணால் மேற்கொண்டு நோய்கள் வராமல் பாதுகாக்கும். வந்த நோய்க்கு நீங்கள் மருத்துவரை பார்த்து அணுகுங்க, அதுதான் கரெக்டு. பார்த்துக்கிட்டாப்பா இருக்கேன். சரியா போயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படுற மாதிரி இல்லை. மூச்சு வாங்குப்பா, ரொம்ப வேலை இல்லை அது நீங்கள் சொல்லிட்டீங்க முதல்ல, இருதய கோளாறுன்னு அது வாங்கத்தான் செய்யும். ஆ நீங்கள் மருத்துவரை பாருங்கம்மா. பையன் வந்து வீட்டை விட்டு கோவமா வெளியே போயிட்டான். ஆ அவன் வந்து குடும்பத்துல ஒண்ணு சேர நான் தனியா இருக்கேன். அது பண்ணலாம், அது பண்ணலாம். நீங்கள் வந்து டீட்டெயிலோட என்னை வந்து பாருங்க. உங்களை பார்க்கணுமாப்பா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா நான் இதில் நான் அணுகி சொல்கிறது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. ஆ அது எப்படி போனார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம அலசி ஆ அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா எதனால் போனார் எங்கே இருக்காருன்னு நம்ம எதுக்குமே தெரியாது. ஆ அந்த மொத்த டீட்டெயிலை வச்சு நம்ம பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். வந்து பாருங்க. நான் 3 வருஷம் கோயிலுக்கு வந்திருக்கேன்ப்பா. இன்னும் தொடர்ந்து வாங்கண்ணு. அப்பா எனக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா. நான் வந்து மாடு வச்சிருக்கேன், பால் ஊத்துறதுக்கு ஆள் கிடைக்கல. சரி, அதனாலதான்ப்பா எனக்கு கோயிலுக்கு வர முடியல. இல்லாட்டி சிங் நான் மாச சிங் பூஜையில சிங் கலந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப சிங் சிங் ஆசை. மந்திரம் தான்மா, சிங் மந்திரம் தான். சொல்லிட்டாப்பா இருக்கேன். எனக்கு அவ்வளோதான். என்ன நீங்கள் அந்த மாடுகிட்டே போய் ஆ, எனக்கு தெரியாது நீ சிங் மந்திரம் சொல்கிறேன், எனக்கு ஆளை வர வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அது வந்துடும். அப்படிங்களாப்பா? ஆமாம் 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 ஆமாம். மாடு நல்லது நல்லது. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. நூர்ஜஹான் பேசுறேன். நூர்ஜஹான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சொல்லுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத நிறைவோடு வந்த குறை தீர்ந்து தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருமா நூர்ஜஹான். ராஜீவ் காந்தி மருத்துவமனையில நர்ஸா இருக்கீங்களாமா? ஆமாங்க ஐயா. நான் உங்களை பார்த்துருக்கேன். கண்டுபிடிச்சிங்க ஐயா. சொல்லுமா நூர்ஜஹான், சொல்லுமா. அம்மா கொஞ்சம் பேசிருக்காங்க. அம்மா கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆபரேஷன் பண்ணிருக்கோம். சரிம்மா. பால் வந்து கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி சர்ஜரி பண்ணி அம்மா பண்ணிருக்கோம். தெளிவா கேட்கலம்மா நூர்ஜஹான், கொஞ்சம் நகர்ந்து பேசுமா. இடம் மாறணும். அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரி. அவன் கொஞ்சம் கால் நல்லா கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலு என்ன பண்ணுதுமா? கால் வந்து ரோஸ் கலர்ல திடீர்னு ஆயிடுச்சு. கண்ணு சரியா கேட்கல கண்ணா. ரோஸ் கலர்ல ஆயிடுச்சு காது. சரிம்மா. அது என்னன்னா ஆபரேஷன் பண்ணிட்டேன். சரி. அந்த புண்ணு மட்டும் ஆறுது இல்ல, தோல் அப்படி நோண்டி எடுத்துட்டாங்க, ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. சரி. இப்ப அம்மாவால நடக்க முடியல. புண்ணு ஆறலையா? ஆறுல. சரி சரி. இடம் சரியில்லை. டாக்டர் என்ன சொல்றாங்கம்மா? டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டர் வந்து ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. என்னம்மா? டாக்டர் ஆயின்மெண்ட் மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க. சரி சரி. அதை கொஞ்சம் மூடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. இந்த கிணத்து பூண்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஒரு மஞ்சள் கலர் பூ சின்னதாக இருக்கும். சின்ன பிள்ளையில நம்ம என்ன பண்ணுவோம்னா வச்சு அதை தட்டுவாங்க, அந்த பூ தானா போயிடும். தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க. தெரியுமா? சொல்லுங்க ஐயா. சரி, நீ ஒன்றும் வேண்டாம், வந்து ஆசிரமத்தில் பாரு, நான் அதை சொல்கிறேன், அது போட்டால் சரியாக போயிடுமா அது. சரிங்க. நான் வந்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன் டாக்டர். ஏன்னா ஒன்று கிடக்க ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. சரி ஐயா. ஒரே ஒரு சொல்லுமா. எனக்கு இருக்கிற வீடு வாடகை கிடைக்க மாட்டேங்குதுங்க ஐயா. புரியலம்மா. வாடகை வீடு கூட கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதானேம்மா, அது கிடச்சிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் பண்ணாத. டெய்லி காலையில் எழுந்த உடனே ஓம் பௌம பிரகாச பாசாய வசியும் ஸ்வாஹா, சரிங்க. இந்த மந்திரம் இணையத்தில் வந்துடும், பார்த்துக்க.
ரொம்ப இத சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு அமைஞ்சிடும். என்ன வர அதுக்குமே சரியா இல்லையா? முதல்ல இது முடிஞ்சிட்டேன் கண்ணு. ஏன்னா தெளிவா கேட்கல, கேட்டது வரைக்கும் நான் சொல்றேன். நீ வந்து பாருமா. நல்லதுடா கண்ணு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சாமி நான் அரியலூர் மாவட்டம், பேர் பாக்கியராஜ். பாக்கியராஜ் சொல்லுங்க. பாத்துருக்கேன் சாமி. யாருக்கா கேட்க போறீங்க பாக்கியராஜ்? நான் என்னம்மா? பொதுவான வழிபாடு பாக்கியராஜ் கொஞ்சம் இடம் நகர்ந்து, சிக்னல் நல்லா இருக்க இடத்துக்கு கொஞ்சம் இடம் நகர்ந்து பேசுங்க. இல்லப்பா, விட்டு விட்டு தான் கேக்குது. சாமி சொல்லுங்க பாக்கியராஜ் சொல்லுங்க. நான் வந்து 9 வருஷத்துக்கு இருக்கிறேன். என்னம்மா? 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன் சாமி. 9 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்துருக்காரு. பார்த்துருக்கேன் சாமி. சரி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு எனக்கு சாமி மீட் பண்ணிட்டு அப்புறம் தம்பி இன்னும் கூட தெளிவா கேட்கல தம்பி. என்ன சொல்றீங்கன்னு தெளிவா கேட்கல தம்பி. ஒரு செகண்ட் சார். 9 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் சாமி. ஓகே, இப்ப தெளிவா கேக்கு. சொல்லுங்க தம்பி. 9 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த அப்புறம் என் லைஃப்ல எவ்வளவு மாற்றங்கள் சாமி. வந்துட்டு வெளிநாடு போயிருக்கிறேன், நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன். வெரி குட். நீங்க சொன்னது மாதிரியே நீ கார் வாங்குற அளவுக்கு சம்பாதிப்பப்பா மாசம் சொன்னீங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. வாங்கிட்டீங்களா? இல்ல வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் வரல சார். சரிப்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க முன்னாடி உங்களை வந்து பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரிதான் பொண்ணு அமையன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுல 90% அதே மாதிரிதான் பொண்ணு அமைஞ்சுது. கல்யாணம் பண்ண இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். குழந்தை பிறந்துச்சு. குழந்தைக்கு பேர் கொடுத்தீங்க சாந்தனிக்கேடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன் சாமி. பிசினஸ்க்கு மயூரான்னு சொல்லி கொடுத்தீங்க. 5 பேர் கொடுத்தீங்க. அதுல மயூராங்கிற பேரை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். சரி. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு சாமி. ஈஸியா வச்சிருக்கிறேன். எல்லாமே சூப்பரா போகுது சாமி. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு உங்க புண்ணியத்துல. கண்டிப்பா. நான் புக் வாங்கியிருக்கிறேன். ஒரு 3-4 புக்கு. கிரகங்களால் ஏற்படும் 3-4 புக்கு. எல்லா புக்குலயும் ஒவ்வொரு புக்லயும் நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. கண்டிப்பா இன்னும் வாங்கணும் சாமி. சரி. அப்புறம் ஏன் கூட வந்துட்டு எங்க ஊர்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க நம்ம யாகத்துல வந்து கூட்டிட்டு வந்து கலந்துருக்கிறேன். இப்ப அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மள. அப்புறம் இன்னொருத்தர் ஜாதகம் பாக்குறாங்க. நல்லா இருக்காங்களா? ஃபாலோ பண்ணிட்டு நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப வெரி குட். இன்னொருத்தர் வந்து ஜாதகம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அகண்ட பாராயணத்துல 3 அகண்ட பாராயணம் கலந்துக்குவாங்க, நீங்க நினைக்கிறது நடக்குன்னு சொல்லி வந்தாரு. சரி. அவரும் இப்போ உங்களை 3 அகண்ட பாராயணம் வந்து கலந்துக்கிட்ட அப்புறம் அவரு ஜாதகம் பாக்குறதுன்னு சொல்லி ஒரு கடை வந்து அவரும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்மள ஃபாலோ பண்றாரு. சரி. அவரும் இந்த மயூராங்கிற பேரு அவரும் வச்சுக்கிட்டாரு சாமி. அப்படியா? இருக்கட்டும், தப்பு என்ன இருக்கு? அப்புறம் இன்னொருத்தவங்க ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு தனூராங்கிற பேரை நீங்க கொடுத்ததான் கொடுத்தேன். அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. வெரி குட். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க சாமி. இப்ப என்னன்னா சாமி, என்னோட டவுட் என்னன்னா, நமக்கு என் குலதெய்வம் வந்து புலிமேக கற்பன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமி. திருச்சி பக்கத்துல கோயிலு. சரி. இப்ப அந்த கோயிலுக்கு வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த காலத்துல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, அங்கேயே போயிட்டு 1 வாரம் தங்கி இருந்து கெடா வெட்டி சாமி கும்பிட்டு வருவாங்க. சரி. இப்ப என்னோட டவுட் என்னன்னா சாமி, நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி கெடா தான் வெட்டணுமா, இல்ல வருஷம் நம்ம போய் வழக்கமா அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா போதுங்களா, இல்ல கெடா வெட்டி தான் கும்பிடணுமாங்கிற ஒரு டவுட் தான் தம்பி. 2 விஷயம்தான் தம்பி. அதாவது வழக்கத்துக்கு மாறி செய்யறதுங்கிறது சில நேரத்துல தவறா போகும். ஆனா இது காக்கா உட்கார பணம் விழுந்த பழமொழி மாதிரி நீ பாட்டு அதை விட்டுட்டு வேற ஏதாவது செஞ்சு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வந்து மன அழுத்தத்துல தள்ளி விட்டுருவாங்க. நாங்க அப்பயே சொன்னோம் நீ இதுலதான் பண்ண மாட்டேன்னா, பாத்தியா குலதெய்வ குத்தம் வந்துருச்சுன்னாங்க பாரு, காக்கா கத்துது பாருங்க. ஆமா நீ சொல்றது கரெக்டுன்னு சொல்லுது காக்கா. காகம் கரைய கால் சூழ் சொல்வாய் அதுவே சரி என்று ஏற்றுக்கொள். ஏன்னா இது கத்துறது வந்து வலப்பக்கம். அதனால அது தொடர்ந்து என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்க, அதான் நல்லது தம்பி. சரிங்க சாமி. நல்லதுப்பா, நல்லது. பாக்கியராஜோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க சார். சுவாமிகளை பத்தி நீங்க இவ்வளவு வரிசையா இத்தனை பெருமைகளை இன்னும் இருக்கு சார். நான் இப்ப அந்த ப்ரோக்ராம் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னொன்னு நிறைய ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு லெட்டரே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தான் சிஸ்டம்ல வேலை தான் பாக்குறோம். இந்த ஃபுல்லா ஒரு 4-5 பக்கம் டைப் பண்ணி உங்களை லெட்டர் அனுப்புறேன். அவசியம் ஆசிரம விலாசத்துக்கு அனுப்புங்க.
கண்டிப்பா கண்டிப்பா. போன வாரம் நீங்க படிச்சீங்களா சார் ஒருத்தவங்க லெட்டர் அந்த மாதிரி பேத்தின்னு சொல்லிட்டு குருஜி சொன்னாரு. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் அப்ப நம்ம அந்த மாதிரி அனுப்ப கூடாது, நம்ம தான் இவ்வளவு அடைஞ்சிருக்கிறோம். அவசியம் அனுப்புங்க, நம்ம நேரில் அதை வாசிப்போம். போல எல்லாரும் சொன்னாதான் 4 பேர் பலன் அடைவாங்க. அதனால பலன் அடைஞ்சவங்க கண்டிப்பா நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ச்சியா சொல்றாரு சார், வார வாரம் உங்களையும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். அவர் வேலையை பாதி குறைச்சிக்கிறப்பா இன்னைக்கு நீ, அதனால அவர் எப்படி இருந்தாலும் ஷார்ட்டா தான் சொல்லுவாரு நினைக்கிறேன். இல்ல அற்புத அதிசயத்துல ஒரு பாதி பாக்கியராஜ் நடந்துட்டு சொல்றாரு. வேல் வாங்கியும் பூஜை பண்ணிட்டு நல்லா பண்ணுங்க தம்பி. கடைசி புக் வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கல சார், நான் வாங்கல சாமி. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாமி, இப்ப அடுத்த வாரமே என்னமோ இந்த படிக்கிறதுக்காக செய்யறேன்னு சொல்லி. ஆமா ஆமா, அடுத்த வாரம் இல்ல தம்பி, இன்னும் டேட் அறுதிட்டு வைக்கல இருக்குது. ஓஎஸ் நல்லதுமா 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 நல்லது. ஹலோ ஹலோ சாமிஜி. சொல்லுங்க சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். பேசுறோம். எங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறோம் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்க போறோம். பையனோட பேர் என்ன, நட்சத்திரம் என்ன, வயசு என்னங்க? சீனிவாசன். விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். என்ன வயசுங்க? வயசு 28 வயசு சாமி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால பொண்ணுங்க செட் ஆகல. நடக்கிறதே கேது தசை. அது ஒன்றும் பெருசா ஒன்றும் எல்லாம் தடுங்கள் இருக்காங்க. இப்ப 28ங்களா 25? 28 சாமி. வயசு 30ல முடியுங்க. சரி சாமி. ஏன்னா எப்போ 25ம் 27ம் தாண்டுதோ அது அதுக்கு இடையில முடியாது, முடிஞ்சாலும் நல்லா இருக்காது. 30ல தான் நடக்கும். அப்படிங்களா சாமி? இது வந்து ஒரு 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 சுழற்சியினுடைய தன்மை நான் சொல்றது. சரி சாமி. அதனால அவசரமே பட வேணாம், இதுக்காக எதுவும் செய்ய வேணாம், நல்லபடியா அவருக்கு முடிஞ்சிடும். சரி சாமி. ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த ராகுக்கு ஏதாலும் இவருக்கு கல்யாணம் நடக்காது அந்த மாதிரிலாம் இல்ல. சரி சாமி. தொழில் அதே மாதிரி என்ன வேலை பார்க்கறாருங்க? ஐடில வேலை பார்க்கறாரு சாமி. ஏன்னா அதுலயும் வந்து வெளியில போகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். சரி சாமி. எல்லாம் ஒண்ணா அமையுங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. 30ல முடிஞ்சிருங்க. 29 8ஆம் மாசத்துக்கு மேல அவருக்கு முடிவாயிடுங்க. சரி சரி சாமி. ஆமா, ஏன்னா அதுக்கு நான் விளக்கம் எப்படி இப்படி இவ்வளவு கரெக்டா நடக்கும்னு சொல்றாருன்னா நிறைய காரணம் இருக்குங்க அதுக்கு. சரி சாமி. அதை எடுத்தோம்னா தேவையில்லாம போயிடும், விளக்கம் நம்ம பெருமையை பேசுற மாதிரி ஆயிடும். சரி சார். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நடந்துறங்க. நடக்கல. எங்க வீட்டு ஒய்ஃப் பேசுறாங்க, அவங்க அடிக்கடி பாராயணத்துக்கு வருவாங்க. சரி, பேசுறேன்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, நல்லா இருக்குமா? உங்களை பற்றி நான் பலன் ரொம்ப அறிஞ்சிருக்கேன் சாமிஜி. முதல்ல ஆசிரமம் தோன்றும் போது போகிதான்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு பரிகாரம் பண்ண வந்தேன் சாமிஜி. சரிம்மா. அது நல்ல பலன் அடைஞ்சு இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆகி மாசமா இருக்கா சாமிஜி. நல்லபடியா பிரசவம் ஆகணும் சொல்லி அருமையா சிறப்பா பிரசவமாவும் தாயும் சேயும் நலமா வெளில வருவாங்க. நீங்களும் தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயுசா நல்லா இருங்க. ரொம்ப நன்றி சாமிஜி. சொல்லுங்கம்மா. பையனுக்கு ராகு கேது நாகதோஷம் இருக்கிறதுனால பரிகாரம் கூட அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒண்ணும் நீங்க பாராயணத்துக்கு வரீங்க இல்லையா, அகண்ட பாராயணம் போதும், அதுவே போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு பஞ்சமி மட்டும், தேய்பிறை பஞ்சமியில மட்டும் அவருக்கு ஒரு சின்ன பூஜை நடக்கும், அதுல மட்டும் பங்கு கொண்டா போதும். அதான் நான் அவருக்கு விளக்கமா சொன்னேன். 30ல முடிஞ்சிடும், அதை பத்தி யோசிக்கவே வேண்டியது இல்லை. நல்லதுமா, நல்லதுமா, நல்லது நல்லது. ஐயா நீங்க கேட்டுனே வந்தீங்க, காலர்ஸ் நிறைய வந்ததுனால பேசுறேன். ஆமா ஐயா, இப்போ மன அழுத்தத்திற்கு முதன்மையாக இருப்பது உணவு, ஆகாரம். எது ஒற்றுக்கொள்ளவில்லை ஐயா? கற்பாம்பூச்சி இருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் ஸ்கின் அலர்ஜி இருக்கும், கரப்பாம்பூச்சியை பார்த்தா அலர்ஜி ஆகும் ஐயா அந்த ஸ்கின்னுக்கு. கேள்விப்பட்டிருப்போம் ஐயா, வெண்டைக்காய் எவ்வளோ பேருக்கு ஆகும் அலர்ஜி ஆகும். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம மன அழுத்தத்துக்கும் இப்படி ஒரு காரணம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரோம் ஐயா. சரி, கற்பாம்பூச்சி பார்த்தாலே அலர்ஜின்னா அவ பாருங்க எவ்வளோ இருக்குது. அப்ப மன அழுத்தம் எனக்கு தெரிந்த ஐயா, தேவையில்லாத குப்பைகளை மனதில் சுமந்துக்கிட்டு வர மன அழுத்தம் தான் இன்னைக்கு இருக்கிறதுல அதிகம். காரணம், அறிவிருந்தும் ஜெயிக்க முடியாத செயல் வரும்பொழுது மனிதன் மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறான். அதனால எது அதுக்கு மூல காரணமா இருக்கு? உணவு. அதனால அன்னமய கோஷமும் மனோமய வெற்றி, அதை நாம் எப்பவுமே கடைபிடிச்சுக்கணும் ஐயா. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அதுல. ரொம்ப நல்ல கருத்து சாமி. நம்ம
இந்த அற்புத அதிசயத்தை கேட்கணும் எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. நம்மளோட பதில் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொள்வோம். நேயர்களும் இப்போ வந்து அற்புத அதிசயம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. நித்தி சார், இந்த வாரம் இது உங்க அற்புத அதிசயம் ரொம்ப நீங்க வந்து ஐயா அற்புதமா பண்ணிட்டீங்க ஐயா. சரியா உள்ள வந்து கேக்குறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயா இருக்கு. அதாவது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வந்து இப்போது அமாவாசை பூஜை நடக்குது, இந்த வெத்தலை யாகம். ஆமாம். அதில் வந்து நீங்கள் அந்த ஜும்சானந்த மந்திரத்தை எழுதி 2 பேருமே எழுதுங்க. பையனுக்கு வேலை கிடைக்கணும் நீங்கள் எழுதுங்க, அவன் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எழுதிட்டோம். 2 பேரும் கொண்டு வந்து ஒரு 3 மாதம் போடுங்க, இவ்வளோ கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பையன் வருவான் இல்லை, நான் வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சரின்ட்டு அது 2 மாதமாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதம் இப்போ நேற்று யாகத்துக்கு வரும்போது அவன் பையனுக்கு வந்து வேலை கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா, உன்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதமா, நீ வேற குருநாதருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நீ அறிமுகப்படுத்தினால உங்களுடைய ஆசீர்வாதம் செய்யறது இல்லை அதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கேட்கும்போது. நம்ம சொல்லி குருவை நம்பி போய் செஞ்சாங்க, அது வேலையும் கிடச்சிச்சுன்னு திருப்பி சொன்னாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப மன ஆறுதலாக. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் சொல்கிறேங்க. திரும்ப சொல்கிறவங்க ரொம்ப குறைவு. வேலை நடந்துச்சுன்னா முடிச்சுட்டு போயினே வந்துடுறாங்க. நம்ம திட்டுறோம் எவ்வளோ பேர் இருக்கிறான். திட்டுறது வேறு. ஏதாவது வேலையை முடிச்சுட்டு திட்டிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. சுவாமிகிட்ட அனுபவிச்சவங்க நிறைய பேருங்க. ஒவ்வொருத்தரும் பொது வாழ்க்கையில் சாணி வரும், சந்தனம் வரும். சுவாமிகளுக்கு சந்தனம் தான் அதிகம் வருது. சாணி எப்பாவது வரும், அது பரவாயில்ல. அது நல்லா கவனிச்சிங்களா? ஏன் நீங்களும் பாருங்க, கமர்ஷியல் கூட இங்கே வந்து தவறாக வந்து யாரும் பதிவு விட மாட்டாங்க. ஏன்னா நடக்குது. அவர் போட்டோ வச்சுட்டு எத்தனை பேர் இன்றைக்கெல்லாம் பூஜை பண்ணுங்க. சாமியே பார்க்காத, சாமிக்கிட்ட வராமல் அவர் போட்டோ வச்சுக்கின்னு எத்தனை வீட்டில் நான் பார்த்துருக்கேன். ஆமாம், வேலை நடந்து. கோவர்தன் சார் வீட்டில் இது புதுசாக இருக்கு ஐயா. கோவர்தன் சார் வீட்டில் பிரதானமாக சாமிகளோட படம் வச்சு வழிபடுறாங்க. நான் நேரடியாக பார்த்தேன். இப்போ நாங்கள்லாம் கூட வீட்டில் வச்சுட்டு இப்போ பண்ணுறோம். என்னுடைய நண்பர்களும் சாமியுடைய ஃபோட்டோ வச்சு பண்ணுறாங்க. ஒருத்தர் எனக்கே சொல்கிறாரு, சாமி வந்து சொன்னாங்களே கவனிச்சிங்களா, நான் காலையில் எழுந்து விடிஞ்சதும் வந்து வாஸ்படிக்கு நேராக ஒரு 5 அடி ஸ்டெப்பு வந்து நான் இந்த பக்கம் திரும்பி ரைட் சைடில் திரும்பி அந்த மூலையில் இருக்கிற பகவானை தரிசனம் பண்ணிட்டு நான் போகிறேன், எல்லாம் சுபமாக நடக்குதுன்றாரு. இது எப்போ சொன்னார் இவர், எனக்கு தெரியலையே அப்படின்னா. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். சாமிக்கிட்ட பூஜை ரூமில் சாமி இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு போனால் எனக்கு எல்லா வேலையும் நடக்குதுன்னா. இன்னைக்கு வரைக்கும் சாமிக்கிட்ட வந்தது கிடையாது. அப்படியும் இருக்காங்க. சாமி மானசீகமாக ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ சாமி. அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? யாருக்கா கேட்க போகிற கண்ணா? சரியா கேட்கலடா கண்ணு, கொஞ்சம் நகர்ந்து இடம் மாறணும். என்னம்மா? இல்லடா கண்ணு, சரியா கேட்கல, விட்டு விட்டு கேட்குது. என்னம்மா? பிரேக் ஆகும். இப்போ ஓரளவு கேட்குது. சொல்லுங்கம்மா. என்னம்மா? நன்றி சொல்லு கண்ணா, சொல்லுமா. கண்ணா இன்னும் கொஞ்சம் நகரம் இல்லை, முன்ன பின்ன நகர்ந்து பாரு. நீட் பரிசு அது நன்றாங்க. என்னம்மா? காசு கொடுத்துருந்தியாம்மா? சரிம்மா சரிம்மா சரிம்மா. கண்ணா எனக்கு தெளிவா கேட்கலடா கண்ணா. ஆமா, நீ பேசுற கேட்க மாட்டேங்குது. இல்லடா கண்ணு, கேட்கலடா கண்ணா. இடம் மாறணும், இடம் மாறி பாருங்க. இப்ப கேக்குது, சொல்லுமா. சரி, நன்றி சொல்லு கண்ணு. என்ன சொல்ல போறம்மா? ரொம்ப நன்றி. என்னம்மா? கண்ணு உன் ஃபோன் ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன்டா கண்ணு. இல்லை, சிக்னல். ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு காலர் அடிச்சு. இல்லை, ஆமாம் ஆமாம், அதில் அடுத்து வந்துட்டாங்க அதுக்குள்ள. ஹலோ ஹலோ, நான் சாமி, நான் ரத்னபிரபா பேசுகிறேன். எங்கே இருந்துமா?
ரத்னபிரபா கோயம்புத்தூர் இருந்து பேசுறேன் சார். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? ரத்ன பிரபாமா? எங்களுக்கு ஒரு வீடு இடம் எங்க மச்சாண்டாரு எழுதி கொடுத்தாரு சாமி. சரி. அது இடத்துல இங்க ஒருத்தர் வீடு கட்டி உட்கார்ந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி. அது எப்படியோ எங்களுக்கு கிடைக்கணும் சாமி. ஆமா, இது அவரும் பார்த்துட்டு இருந்தாருன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, அவர் இறந்துட்டாரு சாமி. சரி, அப்போ அவங்க சொந்தம் யாருன்னா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ யாருக்கிட்ட உங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ இப்ப அவர் எழுதி கொடுத்த இடம் வேற ஒருத்தர் அதுல வீடு அந்த வேற ஒருத்தர் யாரு? அது யாரோ சாமி, அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. உனக்கே யாருன்னு தெரியாது போது நான் என்ற போட்டுடா தொலை வருதுக்கம்மா. எங்க போட்டு நான் தொலை வருது எனக்கு ஒண்ணு. சைட் 2 சைட்ல அவர் மாறி அது கட்டிட்டாரு சாமி. இல்ல, அது எதனா இருக்கட்டும். இப்ப உங்களுக்கே தெரியலங்கிறீங்க யாருன்னு. நம்ம யாருக்கு வந்து கையெழுத்து போட்டு உங்களுக்கு அது வரா மாதிரி பண்ண முடியும்? ஒரு வழிதான் இருக்கு. இது பூவராக சூஸ்திரம்னு ஒரு சூஸ்திரம் இருக்கு. நீ அந்த மண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுமா. அது அந்த என்ன அட்ரஸ் அது விலாசத்தோட அந்த மண்ணை கொடுத்து பூஜையில பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்றேம்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ 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 யாரோ ஒருத்தர் லைன் கடிச்சு கம்பு. ரைட் 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 கவனத்தில் இருக்காரு. அப்போ அன்னமய கோஷம் ஐயா, உணவு மன அழுத்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அடுத்து பிராணமய கோஷம். பிராணமய கோஷம்னா நாம் காற்று. ஒரு மனிதன் செய்கின்ற செயல் இருக்கு பாருங்க, ஓடுவது, நடப்பது, உட்காருவது, பேசுவது, உறங்குவதுன்னு இந்த செயல் எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டது. இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றவன் மன அழுத்தத்துக்கு போயிடுவான். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாதவனும் மன அழுத்தத்துக்கு போயிடுவான். இந்த ரெண்டுமே இருக்கு ஐயா. மூச்சு என்பது நாம் நடக்கும் பொழுது இத்தனை விழுக்காடு வெளியிலே வரும், இத்தனை விழுக்காடு உள்ளே போகும், கொஞ்சம் விழுக்காடு உள்ளே இருக்கும். அப்போது கார்பன் டை ஆக்சைடுன்னு வெளியில் போய் பிராணவாயு நம்ம உள்ளுக்குள்ளே சேகரிக்கிறது தான் நம்ம இருதயத்தினுடைய, நுரையீரலுடைய, மூச்சினுடைய, மூக்கினுடைய வேலை. அப்போது அந்த பிராணவாயு தான் நம்ம சொன்னது நம்ம இந்த கோஷத்தில் ஒன்று. அப்போது இந்த பிராணனை, இந்த மூச்சை கரெக்டாக பயன்படுத்துறதுக்காகத்தான் பல பயிற்சிகள். நம்ம இன்றைக்கி நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் நடைப்பயிற்சி. காரணம் என்ன? அந்த பிராணன் வந்து கரெக்டான வெளியில், இயற்கை வெளியில் போகும் பொழுது அது என்ன பண்ணுது? பிராணவாயுவை இருப்பவைக்கு அதிகமாக சேகரிக்குது. அதிகமாக சேகரிக்கும் பொழுது உடலில் சோர்வு இருக்காது. முதல்ல உடலில் சோர்வு இல்லைன்னா மனம் சோர்வு ஆகாது. மனம் சோர்வு ஆகலைன்னா மன அழுத்தம் வராது. எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று பிராணமய கோஷத்துக்குள்ளே இருக்கு பாருங்க. அப்போது மூச்சை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மூச்சை எப்படி பயன்படுத்தணும்? யோகா வழி இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு இவ்வளவு தொலைவு நடக்கணும் என்பது விதி இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது. யாரும் அதை கணக்கு போட்டு நடக்க முடியாது. வசதி படைத்தவர்கள் வாட்சை வச்சுக்கிட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி வாட்சை வச்சு நடக்கிறவங்க கூட பகல் பொழுதுல அதிகமாக தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது கதை. பயனில்லை. காரணம், சேகரிக்கப்பட்ட பிராணவாயு அது கார்பன் டை ஆக்சைடால் கலக்கப்படும் பொழுது மன அழுத்தம் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு அதிக பெண்களும் சரி, ஆண்களும் சரி, மத்தியத்தில் படுத்து ஓய்வெடுக்கிறதுல தவறே இல்லை. சரி, படுத்து அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குனாங்கன்னா மன அழுத்தம் வந்துடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த மனம் என்ன பண்ணும்? நெகட்டிவ் எனர்ஜி முதல்ல நமக்கு எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்திடும். அப்போ எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் பொழுது மூச்சுகளில் வழியாக நாம் சுவாசிக்கிறதுல கூட மன அழுத்தத்துக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுத்துரும். சில பேர் அதிகமாக ஓய்வெடுப்பாங்க. ஓய்வெடுக்கலாம், ஓய்வெடுக்கணும். சில பேர் அதிகமாக ஓய்வெடுப்பாங்க. இந்த அதிகமாக ஓய்வெடுப்புறவங்களுக்கு மன அழுத்தம் வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மூச்சு சேகரிப்பு, ஓய்வு செய்கிற இடம், ஓய்வு எடுக்கின்ற இட சூழலில் எப்படி இருக்குதோ அது. பெரும்பாலும் இன்றைக்கி என்ன ஆச்சு? காரு ஏசி,
அலுவலகம் ஏசி, ரூம் ஏசி. இன்னைக்கு பெருமளவில் இதுதான் இருக்கு. அப்போ இயற்கை சுவாசம் பிராணனத்தை நீ எங்கே சுவாசிக்கிறாய்? நீ முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு தான் சுவாசிச்சுட்டு இருக்க. அப்போ இது போல உள்ள வாழ்க்கை நெறிமுறைகள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பா மன அழுத்தம் வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை. அதனால காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமேன்னு பாட்டாங்க என்னைக்கோ. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கணக்கறிந்து காற்றை பிடிக்கின்ற வித்தையை கற்றுக்கொண்டால் ஒருவரும் மன அழுத்தத்தில் சிக்க மாட்டார்கள் ஐயா. அப்போ சாப்பாடு முதல்ல, மூச்சு ரெண்டாவது, பிராணமய கோஷம், இதுக்கு அடுத்தது மனோமய கோஷம். என்ன மனோமய கோஷம்? உன எல்லாத்துக்கும் இதுதானே காரணம். அது ஒன்றா பண்ணுது, எத்தனை விதமான பிரச்சனையை பண்ணுது. மனம் பேரே என்ன அதுக்கு? நான் இங்கே கேட்ட கேள்வி மன அழுத்தம். அப்போ மனோமய கோஷம். எப்பொழுதுமே இயலாமை என்ற ஒரு ஆமை உள்ள புகுந்துருச்சுன்னா, இயலாமை, முடியாமை, தெரியாமை, வராமை அப்படிங்கிற ஆமைகள் உள்ள பூந்துரும் ஈஸியாக. இது மன அழுத்தத்தில் ஒன்று ஒன்றா தள்ளி விட்டுருவாரு இது. ஆனால் அதே ஆமையை ஒவ்வொரு மன அழுத்தம் உள்ளவன் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஆமையை போய் சும்மா ஒரு ஓட்டில் தொடுங்க, 2 காலு பின்னாடி 2 காலு 2 கை பின்னாடி 2 காலு தலையை உள்ளே இழுத்துக்கும். ஓடு மட்டும்தான் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது சும்மா தொடுறதுக்கே. அது போல உன் மனசை நீ உள்ளே அடக்கி கொண்டால், எதை அடக்கி கொண்டால்? 2 கால் 2 கை 1 தலை. அப்ப மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த இந்திரியங்கள் செயல அடக்கமா வாசிச்சா ஆமை எப்படி ஆபத்து காலத்திலோ தன்னிடம் நெருங்கும் பொழுது வராத உள்ள அடக்கிக்குதோ, அது மாதிரி உன்னை நீ அடக்க கற்றுக்கொண்டாள். குதிரையினுடைய திறன் படைத்தது மனசு. குதிரை அந்த வேகம் கிடைக்கும். ஆமா ஐயா, அந்த குதிரையினுடைய பலம் அதுக்கு உண்டு. அதை நாம் தரிகட்டு ஓட விட்டோம் என்றால் ஒரு காலமும் கிடையாது. சைனாக்காரில் ஆமையை வெட்டி சாப்பிட்ற மாதிரி தான். ஒரு பக்தர் ஐயா பார்த்து வந்துடும். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லு கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்காக கேட்க போறீங்க? நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சார். குறையில்லாத நிறையோடு நீ வந்த குறை தீர்ந்து நல்லா இருறா கண்ணா. எங்க வீட்டுக்காருக்காக கேட்டுக்கிறேன். சொல்லுப்பா, என்ன அவருக்கு பேர் என்னம்மா? அவர் பேர் சதீஷ்குமார், துளாராசி, விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரமா? ஆமாங்க. சரிடா கண்ணா, என்ன வயசாச்சு அவருக்கு? 34. சரிம்மா, சொல்லு கண்ணா. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீடெல்லாம் விட்டுட்டோம். அது எங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடெல்லாம் போயிருக்குன்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. கண்ணா கொஞ்சம் நகர்ந்து பேசுறா கண்ணா. எல்லாருக்குமே எனக்கு கல்யாணம் ஆனதுதான் எங்க வீட்டுக்காருக்கு வீடு, சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு இருக்கு, சரி. அது இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் விட்டுட்டோம் கடனால. சரி, வித்துட்டீங்க. அது என்னாலதான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான், என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடெல்லாம் போயிடுச்சு, வாசல்ல போயிடுச்சு. கல்யாணம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கினார் தான் என் வீடு போச்சு வாசல் போச்சுன்னு சொல்றாரா? ஆமா, சொந்த பந்தம். அப்படிலாம் கிடையாது. கேஸ் இருக்கா அவருக்கு? ஏதாவது வழக்கு இருக்குதா? வழக்கு என்னம்மா? வழக்கு இருந்துச்சுதான் தெரியல உங்களுக்கு? ஆமாங்க சாமி. சரி சரி அம்மா, அவருக்கு கல்யாணம் ஆயிட்ட போது புதன் தசை. அவருக்கு சொல்லுங்க, இந்த தசை அவரை கடங்காரனாக்கும், சொத்தை இழக்க வைக்கும், வீணா போய் பணத்தை ஒழிக்க வைக்கும். இவரை பயன்படுத்திட்டு அடுத்தவன் ஏமாத்திட்டு போயிடுவான், இவர் ஏமாத்திட்டு நம்ம மேல பழிய போட்டுருவாரு. இதான் நடக்கும். அது நடந்ததுக்கு காரணம் நீ இல்ல, அவருக்கு நடந்த திசை. அதனால்தான் நகம் போடுது, எல்லாம் போயிடுறது. இப்ப கடைசியில சேர்ந்து வாழறதா இல்லையான்ற கேள்விக்குறி வரைக்கும் போயிடும். ஆமாடா கண்ணு. கண்ணா, நீ ஜாதகம் அமிச்சிருக்கியா? சும்மா நான் பாக்குறேன், ஆனா முழுமையா சொல்ல முடியாது. சரிடா கண்ணு. அதாவது என்னன்னா, இதுக்கெல்லாம் நம்ம இதுல பார்த்து சொல்றது அவ்வளோ எனக்கு திருப்தியா படல. நீ நேர்ல வந்து பாத்துறா கண்ணு, இல்லைன்னா இது தேவையில்லாம டைவர்ஸ்க்கு போவீங்க. அந்த மாதிரி இருக்கு. அது போகாம தடுத்து இதை சரி பண்ணிக்கலாம். வந்து பாடுறா கண்ணா. நல்லதுடா கண்ணு, நல்லது. ஹலோ ஹலோ,
மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்க குடும்பத்தை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்க்க சுமங்கலித்துவமா, தீர்காயுசு பவாவா, நல்லா யோகமா இருந்து குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வோடு நல்லா இருங்கம்மா. நான் உங்க பக்தர் சாமிஜி. புரிஞ்சிருச்சுமா. நீங்க என்னைக்கு பாராயணம் தொடங்கினீங்களோ அன்னையில இருந்து நான் வரேன் சாமிஜி. சரி சரி. உங்களால நிறைய பலன் அனுபவிச்சிருக்கேன் சாமிஜி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களால தான் சாமிஜி எங்க பையனை பேர் மாத்தி கொஞ்சம் நல்லா இருக்க சாமிஜி. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சரிம்மா. எங்க பையனுக்கு நல்லது நடந்துருக்கு. சரி. ஆனா நீங்க வந்து முதல்ல வரும்போது அவனும் அவன் மனைவியும் வந்திருந்தாங்க. சரி. அதனால அப்ப வந்து பரிகாரம் பண்ண சொல்லியிருந்தீங்க. சரி. பரிகாரம் பண்ணி வந்திருந்தோம். சரி. அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. சரி. சில பிரச்சனை ஆயிட்டு அவ வாழ மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டா. ஓ சரி சரியா. ஒரு சில பரிகாரம் பண்றதுக்குள்ளே பிரச்சனை ஆகி அவ வீட்டுக்கு போயிட்டா. சரி. அதனால கொரோனா டைம்ல உங்களை பார்க்க முடியல. சரி சரி. அதனால இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் ஒரு வழியா முடியிட்டோம் கம்முன்னு இருந்தேன். சரி. இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு சாமிஜி. சரி. பையனுக்கு வந்து இப்போ முடியணும். அதுக்காக தான் உங்களை கேட்கறேன். டைவர்ஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுமா? டைவர்ஸ் ஆகி எவ்வளவு நாள்? 3 மாசம் ஆகுது சாமி. 1 வருஷத்துக்கு வேண்டாமா? சரிங்க சாமி. எப்படின்னா டைவர்ஸ் ஆகுதுன்னா அது வந்து தோஷமா இருந்தா தான் இந்த மாதிரி டைவர்ஸ் போகும் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாதான். பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னைக்கு அந்த டைவர்ஸ் பேப்பர் கையில வாங்குறீங்களோ அதுல இருந்து 1 வருஷத்துக்கு 2வது கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இது பொது நியதி. அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகுனா அதுலயும் சில சிக்கல் வரும். நிறைய பேர் இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 2வது பிரச்சனையும் வந்துடும். அதனால நீங்க அகண்ட பாராயண பக்தரா இருக்கிறதுனால 1 இயர் அமைதியா இருங்க. தானா முடியும். நல்லா இருப்பாரு. சரிங்க சாமி. ஆமாமா. சரிங்க சாமி. வணக்கம் சாமி. நல்லதுமா நல்லதுமா. ரொம்ப நேரமா ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காரு. ஐயா அவர் எடுத்துட்டு வந்துருவோம். ஹலோ 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 அம்மா சொல்லுக்கண்ணா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா. புனிதா பேசுறேங்க சாமி. கரூர் மாவட்டத்துல தான். யாருக்கா கேட்க போறம்மா? புனிதாம்மா. சாமிஜி பையனுக்காக கேட்கணும் சாமிஜி. பையன் பேர் என்னம்மா? சாகசன். என்ன வயசு கண்ணு? என்ன நட்சத்திரம் கண்ணா? வயசு 5 வயசு ஆகுதுங்க சாமி. கும்பராசி சதய நட்சத்திரம். சரிடா கண்ணு. நீ என்ன சொல்ல வந்தடா கண்ணா? சாமி புக்கு வாங்கியிருக்கேன் சாமி. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன்பெறுங்கள்னு. சரிம்மா. அது கிருத்திகை அன்னைக்கு எனக்கு கிடைச்சதுங்க சாமிஜி. அதுல நான் நினைச்சது கேட்டோன்னே அதுக்குண்டான பதில் கிடைச்சதுங்க சாமிஜி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமிஜி. அந்த புக்கு அப்படியா? என்ன நினைச்ச? என்ன கிடைச்சது சாமிஜி? அதுல வந்து நான் குடும்பத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தேன். அதுல வந்து குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கான நல்ல கிடைக்கும்னு சொல்லி மந்திரம், அதுக்கு உண்டான மந்திரம் கிடைச்சது. வெரி குட். இதோட சிறப்பு வேற என்ன இருக்கு? ஏன் நீ உன் கணவருக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க சாமிஜி. பையனாலதான் சாமிஜி. பையன் வந்து சாகசன் வந்து சாகசங்கள் நிறைய பண்றானோ? ஆமாங்க சாமிஜி. சாமிஜி தான் பேர் வச்சாரு. சரிடா கண்ணு. என்ன சாகசனுக்கு? ரொம்ப புடிவாதம் பண்றாங்க சாமிஜி. அவனால எங்க 2 பேத்துக்கு சண்டை வந்துருது. கண்ணு அது ராகு தேசடா கண்ணு. அது இன்னும் முடிஞ்சிருக்காது அவனுக்கு. கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். சரிங்க சாமிஜி. அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சரிங்க சாமிஜி. நீ ஒண்ணு கோயிலுக்கு வருவியா நம்ம ஆசிரமத்துக்கு? இது கௌமாரி தேவி அன்னைக்கு வந்திருந்து அவனுக்கு சாதக சமர்ப்பணம் பண்ணங்க சாமிஜி. அப்ப சாதக சமர்ப்பணம் பண்ணியா? பண்ணங்க சாமிஜி. அதுல இருந்து எப்படி இருக்கான்? அதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சாமிஜி. ஆனா அப்பப்ப கொஞ்சம் ரொம்ப அடம் பண்றான். சரி. அது அந்த குறைஞ்சது இல்லையா? அதுவே முழுமையா குறைஞ்சிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சாமிஜி. அது அவனுக்கு ஒன்றும் இல்லைம்மா. எது ஆகாரமா? ஏலக்காய் இருக்குல்ல? ஆமாங்க சாமி. ஏதாவது ஒன்று பால் இல்லவையோ எதுல பிடிக்குதோ அவனுக்கு அதுல போட்டு கொடு. சரிங்க சாமி. அந்த ஏலக்காய் கொடுக்கும்போது ஐம்னு 5 முறை சொல்லிட்டு கொடு. சரிங்க சாமிஜி. ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். நல்லாவும் படிப்பான். சாமிஜி நேத்து அந்த கிரகங்களும் ஆளும் பிரச்சனைகள் அந்த புக் இருக்குல்லங்க சாமிஜி. ஆமாமா. அதுல ராகு கேது அந்த பரிகாரம் வந்து நேத்து தான் 11 வாரம் செஞ்சு முடிச்சேங்க சாமிஜி. சரிம்மா. இன்னைக்கு வந்து லைன் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. சரிடா கண்ணு. சாமிஜி இந்த புக்ல வந்து மந்திரம் இருக்குல்லங்க சாமிஜி. அது வந்து எத்தனை முறை வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும்? உனக்கு வந்து
ஒரு நாளைக்கு 10 ரூபா கொடுத்தா போதுமாடா கண்ணு, 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதுமா? சரிங்க சாமிஜி, புரியுது சாமிஜி. நம்பிட்டுதேன். சொல்ற விதமா ஆமாடா கண்ணு. சரிங்க சாமிஜி, ரொம்ப நல்லது நன்றி. நல்லதுடா கண்ணு. ஐயா, இந்த புத்தகத்தை பற்றி இந்த பாப்பா சொன்னதுனால நேற்று முன்தினம் ஐயா ஒருவர் வந்தார். சரி. அவர் கிட்டத்தட்ட ஒரு 55 வயது உள்ளவர். அவர் மகேசன்னு பேர் அவருக்கு. அவர் வந்தார். நானும் வந்துக்கிட்டே இருக்கேன். சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டாரு. என்னப்பா அப்படின்னு. என்னை உயிரை காப்பாற்றினீ என்னாரு. என்னையா அது நீ வந்து என்னன்னு கூட என்னை பார்த்து ஞாபகம் இல்லை, உயிரை காப்பாற்றினேங்கிற. இல்லை, ஒரு புக்கு கொடுத்தீங்களே அது வாங்கியிருந்தேன். அதில் இன்று நீ நினைத்து செய்யக்கூடிய காரணத்தினால் பிரச்சனை வரும், நீ இன்னைக்கு செய்யாத அப்படின்னு வந்துச்சு. ஐயா, ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்துக்காக பேசுறதுக்காக நான் பைக் எடுத்துகிட்டு போகணும்னு முடிவு பண்ணி பைக் எடுத்தேன் நான். சரி, இதை பார்த்துட்டு போகலாம் பஞ்சாயத்து ஆட்சின்னு இந்த புக்கை பார்த்தேன். பக்கம் 441 வந்தது எனக்கு. அதில் இந்த மாதிரி வந்திருந்தது. இன்றைக்கி நீ நினச்சி போகிற காரியத்தினால் பிரச்சனை வரும் வேணான்னு அப்படியே வச்சுட்டு வண்டியை உள்ளே விட்டுட்டு போய் உட்காந்துட்டேன். ஐயா, அதுக்கப்புறம் அங்கே பஞ்சாயத்தில் உட்காந்துருந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீ எப்படி வராத இருந்த அப்படின்னு. அந்த நேரத்தில் வரும்போது லாரியில் அடிபட்டு ஒருத்தர் காலமாயிட்டார். இது வந்து விதியே. அவர் என்ன சொல்கிறாரு, இதனால் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி, அது வேற விஷயம். இதனால்தான் என்னை காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறத அவர் நம்புறாரு. அவர் சொல்லும் போது ஒரு இப்படிலாம் கூட இருக்குதா நினச்சி நம்ம எழுதலாம், ஆனால் இப்படியும் பயன்படுதுன்னும் போது அது பெரிய ஒரு சந்தோஷம் ஐயா. அதுக்கேற்ற மாதிரி மக்களும் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து வெள்ளிக்கிழமை சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னா சாமி, வெறுமனே ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் வெற்றி பெறும், எல்லாம் நல்லா நடக்கும்னே சொல்லி கொண்டு இருக்காமல் எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக அடித்து சொல்லியிருக்கீங்க. அதுதான் ஐயா, அதுதான் அந்த புத்தகத்தோட சிறப்பாக நான். அதுதான் ஐயா. வருகின்ற வெள்ளிக்கிழமை பஞ்சமி. அது ரொம்ப உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை பஞ்சமி கூடி வர்றதுங்கிறது மிகப்பெரிய விசேஷம். இப்போ தேய்பிறை பஞ்சமியில் எப்படி மந்திர தந்திரங்கள் திருஷ்டி சூன்யங்களுக்கு நிவர்த்தி இருக்கோ, அது மாதிரி கடன், பணம், போக்குவரத்து, வளர்ச்சி, உத்தியோகம், தொழில், குழந்தை பேர், இவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வர பஞ்சமி ரொம்ப விசேஷம். ஏன்னா வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது பஞ்சமி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, வரணும் இதை பண்ணணும் இல்லை, இப்படி இருக்குது, இதில் பயன் இருக்குது என்பது ஆணித்தரமாக அறுதியிட்டு உறுதியாய் சொல்ல முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வந்து பயனடைங்க. மற்ற வேறு எந்த நோக்கமும் காரணமும் இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பயனடையணுங்கிற நோக்கத்தோடு சொல்கிறேன்னா. வெள்ளிக்கிழமை வருது, பார்த்துருங்க. ஒரு பக்தர் ஐயா. ஹலோ. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. நான் பவுன் மாலதி பேசுறேங்கப்பா. என்ன பேர் கண்ணு? பவுன் மாலதி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். பவுன் மாலதி. பவுன் மாலதி, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என்னோட பையனுக்காக கேட்கணும். பையனோட 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட பேசிருக்கேன்ப்பா. சரி. எங்க அம்மாவுக்காக கேட்டிருக்கேன்ப்பா. சரி. சரியா இருக்குப்பா. நல்லா ஆயிடுச்சா? அப்புறம் நல்லா ஆயிடுச்சுப்பா. என்ன கேட்டீங்க, என்ன சொன்னேன்? எங்க அம்மாவுக்கு இந்த கால்ல கொஞ்சம் வெடிப்பு மாதிரி வந்துச்சுப்பா. அதுக்கு இந்த சந்தனாதி தைலம், சிரஸ்தாதி பரங்கிப்பட்டை சூரணம் இதெல்லாம் போட சொன்னீங்கப்பா. கொஞ்சம் சரியாயிடுச்சுப்பா உங்களுக்கு. வெரி குட் மா. அதுக்கப்புறம் உங்களோட மும்முடி யாத்திரைக்கு விரதம் 2021ல நான் விரதம் இருந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன்ப்பா. எனக்கு அடுத்த மாசமே வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்கப்பா. வெரி குட் மா, வெரி குட் மா. ஆமாங்கப்பா. இப்ப பையன் பிறந்திருக்கான்பா. பையன் கன்சீவ் ஆனதுல இருந்தே உங்க மந்திரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா. சரிம்மா. நல்லபடியா நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுங்கப்பா. வெரி குட், வெரி குட் மா. ஆனா என்னன்னா, அவன் பிறக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டான்ப்பா. ரொம்ப 28 நாள் ஹாஸ்பிட்டல்லே இருந்து பிரீத்திங் இல்லாம. அது நிறைய வருது, ஒன்றும் பிரச்சனை ஆகாதும்மா. அப்படிங்களாப்பா? ஆமாம்மா. அவன் பேர் வந்து கணேஷ் ராமப்பா. கணேஷ் ராமா? ஹனீஷ். அனேஷா கணேஷா? வடமொழி கணேஷ் ராம். பூச நட்சத்திரமா? இல்லங்கப்பா, இது ஹஸ்த நட்சத்திரம்ப்பா. ஓ சரி, சரிடா கண்ணு. ஆமாங்கப்பா. அவனுக்கு இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராதல்லப்பா, உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்புறம் அதனாலதான்ப்பா கேட்காதப்பா கால் பண்ணேன். ஆமா, அது அந்த உடல்நிலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சளி உபாதைகளும் அது மாதிரி இருக்கத்தான் செய்யும். இப்ப என்ன வயசாச்சு குழந்தைக்கு? இப்ப அவனுக்கு 1.5 வயசு ஆக போகுதுப்பா. சரிம்மா, ஒன்றும் இல்லை, கஸ்தூரி மாத்திரை, நஞ்சன் கூடுது கஸ்தூரி மாத்திரை. கஸ்தூரி மாத்திரையா? ஆமா, நஞ்சன் கூடுதுன்னு கேட்டு வாங்கணும்.
நஞ்சன் கூடுது. ஆமா, 2 மாத்திரை, அது ஏலக்காய் மாதிரி இருக்கும். சரிங்கப்பா. அது 2 மாத்திரை தாய்ப்பால் கொடுத்தா தாய்ப்பால்ல, இல்லைன்னா வெற்றிலையில் சாறுல கலந்து குடுமா. காலையில 2, நைட்டு 2. அதுவே உனக்கு நல்லா இருக்கும், கவலை வேண்டாம். வேற எந்த தொந்தரவும் வராதுலப்பா? ஏன்டா கண்ணு, வரவே வராது, கவலைப்படாத. இல்லப்பா, அது ரொம்ப பயமுடுத்திட்டான்பா பறக்கும் போது. இல்ல அது வேற, இது வேற, நீ கவலைப்படாத. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு, நல்லது. இந்த வாரம் முழுக்க அதிசய அற்புதமாக. ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம்மா. என் பொண்ணுக்காண்டி கேட்கணும் சாமி. பொண்ணு பேர் என்ன, வயது என்னம்மா, நட்சத்திரம் என்னம்மா? சசிகலா சாமி. என்னம்மா? சசிகலா. வயது என்னம்மா? இந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். கண்ணு சொல்லுடா கண்ணா. சசிகலா. ஹலோ சாமி. சொல்லுமா சசிகலா. சாமி புரியுதுடா கண்ணா, சொல்லு கண்ணா. என்ன நட்சத்திரம் உனக்கு? நல்லா இரு, குறையெல்லாம் தீர்ந்து நிறைவோட. நிச்சயமாடா கண்ணா. என்ன வயசு, என்ன நட்சத்திரம்டா கண்ணு உனக்கு? எனக்கு திருவோண நட்சத்திரம் சாமி. என்ன வயசு கண்ணா? 34 வயசு ஆகுது. சொல்லுடா கண்ணா, என்ன பிரச்சனைமா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சாமி. ரெண்டாவது ஒரு பையன் வயித்துல இறந்துட்டாங்க சாமி. சரிம்மா. அடுத்து திரும்ப இன்னொரு குழந்தைக்காக, என் பிள்ளைக்காக. அவனே பிறக்கணுங்கிறதுக்காக. ஆமா சாமி. சொல்லுடா கண்ணா. திரும்ப எனக்கு இன்னொரு குழந்தை கண்டிப்பா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்டா கண்ணு. ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வந்ததும்மா? என்ன சுத்தி நடக்கிறது சாமி. என்ன கண்ணு? என்ன சுத்தி எல்லாரும் பேசுறதுதான் சாமி. என்னால நீ இப்படி இருந்தினா கருத்தரிச்சாலும் பிரச்சனை தாண்டா வரும் கண்ணா. முதல்ல பாரு, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. தொடக்கம் இருந்தா முடிவு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. நீ அதுல போய் அழுந்தி போகாத. இப்போ ஆத்து தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் போகும். அந்த நீச்சல் அடிக்கிறவன் தண்ணி திசையை மாத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போகும்போது நீச்சல் அடிக்கிறவன் எதிர்த்து போனா கூட ஆத்து தண்ணி திசையை மாத்த முடியாது. அதுல நீந்தி வரவன் தான் உண்மையான நீச்சல் வெற்றியாளன். அந்த மாதிரி நீ இருக்கணும்டா கண்ணு. எந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா உண்டு. கவலைப்படாத. குழந்தை நிக்கிற வழியை பாரு. உனக்கும் கணவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல சாமி, எனக்கு அவருக்கு அந்த பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க குழந்தைக்கு முயற்சி செய்யுங்க. இது பண்ணும் போதே இருந்தாங்க சாமி. அப்ப அடிபட்டுருச்சு. சிங் மந்திரத்தை சொல்லிதான் அந்த 15 நாளுக்குள்ள அவர் சரியாகி வெளிநாட்டுல இருந்து நம்மதுக்கே வந்தாங்க சாமி. வெரி குட்மா. அவ்வளவுதான். நீ 35 வயசுல உனக்கு நல்லது நடக்குமா, கவலைப்படாதம்மா. நல்லது கண்ணா. அது நேரம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா, நம்ம பிராணமய கோஷத்துக்கு போயிட்டோம் ஐயா. அந்த பிராணமய கோஷத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக மன அழுத்தத்துக்கு காரணம் இந்த 5 விஷயம். இந்த 5 விஷயத்துக்கு காரணம் ஐம்புலன். அடுத்த வாரம் தொடருவோம் ஐயா. இந்த வாரம் அப்படி ஜனங்க சொல்லும் போது நல்ல ஒரு மன மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியோடு இந்த வாரம் நிறைவு செய்து அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.